அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வெயில் காலம் ஆரம்பிச்சிடுச்சு. பசங்களுக்கு ஸ்கூல் லீவும் விட்டாச்சு. இந்த டைமிங்ல பசங்க அப்பப்ப நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி டைமிங்ல நம்ம டெய்லி ஏதாவது செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அதனால நம்ம இந்த மாதிரி ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ரெசிபியை வீட்டிலேயே செஞ்சு ஒரு வாரம் 10 நாள் வரை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா நம்ம ஒரு வாரத்துக்கு எந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த வகையில நாம இன்னைக்கு ஒரு கப் கோதுமை மாவுல தட்டை ரெசிபியும் ஒரு கப் அரிசி மாவுல ரிங் முறுக்கும் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கடைசி வரை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியா வந்து சேரும். வாங்க கோதுமை மாவு தட்டை அரிசி மாவு ரிங் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கோதுமை மாவுல தட்டை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். தட்டை செய்யறதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு கப் அளவு கோதுமை மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வாசமா இருக்கிறதுக்காக பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். வீட்டிலேயே அரைச்சு பவுடர் பண்ணி வச்சிருந்த சீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. இன்னும் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஓமம் கையிலேயே எடுத்து கசக்கி 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. ஓமமும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கஸ்தூரி மேத்தி பவுடர், காஞ்ச வெந்தய இலை இருக்குல்ல, அதை பவுடர் பண்ணி இதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம ஒரு முறை கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவு இந்த டைமிங்கில் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் 1/2 டீஸ்பூன் சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் அதிகமாக சேர்த்துட வேண்டாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நம்ம மாவு இப்போ செய்யும் போதே எண்ணெய் அதிகமாக சேர்த்துட்டா தட்டையில் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது. அதனால எண்ணெய் 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்காங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதுதான் முக்கியமான குறிப்பே. இந்த மாதிரி மாவு பிசையும் போதெல்லாம் நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அதனால மாவு மட்டும் கரெக்டாக பார்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்காங்க. மாவு கையில ஒட்டுற மாதிரியும் இருக்கக்கூடாது, உதிரியாகவும் இருக்கக்கூடாது. அப்பதான் நம்ம திரட்டி தட்டை போடும்போது கரெக்டா நமக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு கரெக்டா அழகா நீட்டா வரும். அதே நேரத்துல மாவு பிசையும் போது எண்ணெயும் அதிகமா சேர்த்துறாதீங்க. கரெக்டா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போதும். இப்ப சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டா பிசைஞ்சிட்டேன் பாருங்க. கையில ஒட்டக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவை 4 பாகமா தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். பெருசா ரவுண்ட் ஷேப்ல தனியா பிரிச்சு எடுத்துக்கங்க. பிரிச்சு நல்லா ரவுண்டா உருட்டிக்கங்க. உருட்டின மாவை நாம சப்பாத்தி மாவு மாதிரி இப்ப திரட்ட போறோம். நார்மலா சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரியே கோதுமை மாவு தொட்டே எண்ணெய்லாம் எதுவும் நம்ம கையில தடவை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கோதுமை மாவு தொட்டே நாம திரட்டி எடுத்துக்க போறோம். மிடில்ல இருந்து நல்லா கார்னர் வரைக்கும் நல்லா மெலிசா திரட்டிக்கணும். எந்த அளவு மெலிசா முடியுமோ அந்த அளவு நல்லா மெலிசா திரட்டிக்கணும். கொஞ்சம் நாம கார்னர்லாம் திக்கா திரட்டிட்டோம்னா நமக்கு முறுமுறுன்னு கிறிஸ்பியா கிடைக்காது தட்டை. அதனால இந்த ஸ்டெப் மட்டும் பார்த்துக்கங்க. நல்லா மெலிசா எந்த அளவு கார்னர்ல இருந்து மிடில் வரைக்கும் எல்லா இடமும் மெலிசா கரெக்டா ஈவனா நீங்க திரட்டிக்கணும். அப்பதான் நமக்கு தட்டை கிறிஸ்பியா மொறுமொறுன்னு இருக்கும். ஒரு வாரம் 10 நாள் வரை நமுத்து போகாம இருக்கும். அடுத்து ஒரு சின்ன டம்ளர் எடுத்துக்கோங்க. டம்ளர் எடுத்துட்டு அதை நம்ம ரவுண்ட் ஷேப்ல ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அழுத்தம் கொடுத்து எடுத்தா நமக்கு ஈஸியான ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அடுத்து நம்ம எக்ஸஸா இருக்கிற மாவெல்லாம் எடுத்து திரும்ப இதே மாதிரியே நம்ம பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவு நல்லா மெலிசா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம திரட்டி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு ஃபோர்க் எடுத்துக்கலாம். ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போடும்போது நமக்கு பூரி மாதிரி உப்பி வராது. தட்டை மாதிரி நமக்கு கிறிஸ்பியா கிடைக்கும், நல்லா மொறுமொறுன்னு. இந்த ஸ்டெப்பும் நல்ல முக்கியமான ஸ்டெப்பு. அதனால ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கணும். குத்தி எடுத்து நம்ம எல்லா தட்டையும் இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
ஒன்னொன்னா பண்ணிட்டு நம்ம ஃபோர்க்கை வச்சு குத்தி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபுல்லாக திரட்டிட்டு அதுக்கப்புறமாவும் நாம எல்லா இடத்துலையும் ஃபோர்க் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தட்டை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒன்னோட ஒன்று ஒட்டாத அளவு மேலே மேலே வைக்காம கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. எண்ணெயை மிதமான சூட்லேயே காய வச்சுக்கோங்க. மிதமான சூட்லேயே வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு தட்டையாக நம்ம சேர்த்துக்கலாம். கடாயோடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு எத்தனை தட்டை நம்ம சேர்த்து பொரிக்க முடியுமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5லேருந்து 6 தட்டை சேர்த்துருக்கேன். தட்டை சேர்த்த உடனேயும் நம்ம திருப்பி போடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் நல்லா கேப் விட்டுருங்க. கேப் விட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவு திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 3-4 நிமிஷத்தில் நல்லாவே கிறிஸ்பினஸ்லாம் வந்துடும். எண்ணெயும் அடங்கி வந்துடும். மைல்டான கோல்டன் ப்ரௌன் கலர் இருந்தால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் விட்டுறாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கருகிடும், அந்த டேஸ்ட்டு மாறிடும், நல்லா இருக்காது. இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா தட்டையுமே எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம சுவையான எளிமையான ஆரோக்கியமான கோதுமை தட்டை வீட்டிலேயே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். கொஞ்ச நேரத்திலேயே நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் கோதுமை தட்டையை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. மாவில் மசாலாலாம் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ஈஸியாக சூப்பராக குயிக்காக ரெடி பண்ணிடலாம். அடுத்து நம்ம அரிசி மாவை வச்சு ஈஸியாக குயிக்காக ரிங் முறுக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு அளக்குறோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு தண்ணி ரெண்டுமே சேமாக தான் இருக்கணும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு கருப்பெள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் கசக்கி சேர்த்துக்கோங்க. கலருக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி இது இல்லைன்னா வேண்டாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. அதிகம் சேர்த்துற வேண்டாம். அதிகம் சேர்த்தா முறுக்கில் எண்ணெய் குடிச்சிடும். இப்போ இது தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததும் அரிசி மாவு நம்ம 1 கப் சேர்த்துக்கலாம். தண்ணி எடுத்த அதே கப்லேயே அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கிளறி விட்டுட்டு ஓரளவு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா நீங்கள் இந்த டைம் தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம இதுக்கப்புறமா தண்ணியை தொட்டு தான் நம்ம பிசைய போகிறோம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு. நல்லா கிளறி விட்டுட்டு நான் அடுப்பை இப்போ அணைச்சிடுறேன். மசாலா சேர்த்த தண்ணி அரிசி மாவுலாம் நல்லா சேர்ந்து வந்ததும் அடுப்பை அணைச்சிடலாம். அடுப்பை அணைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. ஓரளவு நல்லா சாஃப்ட் ஆகி வந்துடும். அதிகமாக நீங்கள் சூடாக ஆற விட்டுறாதீங்க. ஓரளவு மிதமான சூட்டில் இருக்கும்போதே தண்ணியில் கொஞ்சமாக கை வச்சு நினச்சி நம்ம பிசைஞ்சுக்கலாம். இது சூடாக இருக்குது, அதனால நான் தண்ணி பொறுக்கிற அளவு தண்ணியில் தொட்டு நாம் இப்போ பிசைஞ்சுக்க போகிறோம். தண்ணி தெளிச்சிட வேண்டாம். தொட்டு நம்ம பிசைஞ்சாலே சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். இப்போ மாவை கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியை தொட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. ஓரளவு கை பொறுக்கிற சூடு இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக பிசைய வரும். இல்லைன்னா உதிரியாக ஆகிடும் மாவு. அதனால் ஓரளவு கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே நீங்கள் இந்த மாதிரி தண்ணி தொட்டு நீங்கள் பிசைஞ்சுக்கங்க. ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. அப்புறமா நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்து பிசைகிற மாதிரி இருக்கும். கூட குறைய அதிகமாகிடும் தண்ணி. அதனால் தண்ணி தொட்டு நம்ம பிசைஞ்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி உதிரியாகவும் இருக்கக்கூடாது. மாவு கரெக்டாக தண்ணி தொட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இப்போ சப்பாத்திலாம் நம்ம சப்பாத்தி மாவு உருட்டும் போது மாவு உடைஞ்சி வராது பாருங்க. அந்த அளவு நமக்கு பதம் இருக்கணும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு. அந்த மாதிரி தான் நம்ம இந்த தட்டை ரிங் முறுக்குக்கெல்லாம் மாவு பிசைஞ்சுக்கணும். நல்லா அழுத்தம் கொடுத்து மாவை பிசைஞ்சுக்கங்க. அப்போ தான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஈஸியாக பிசைய முடியும். மாவு கையில் ஒட்டாமலும் அதே நேரத்தில் இந்த மாதிரி உதிரியாக இல்லாமலும் இருக்க பாருங்க. இந்த மாதிரி பதத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்து தனியாக வச்சுடுங்க. அடுத்து சப்பாத்தி திரட்டுற கல் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து நீளமாக உருட்டிக்க போகிறோம். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நீளமாக அதை தேய்ச்சிக்கங்க. தேய்ச்சி உருட்டிக்கங்க.
எல்லா சைட்லையுமே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து தேய்ச்சி உருட்டிக்கங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஓரளவு மீடியம் சைஸ் வந்ததும் நம்ம கையில் உள்ளே விட்டு ரிங் ஷேப்க்கு அதை கொண்டு வந்துடலாம். 2 சைடும் சேர்த்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் ரிங் ஷேப்க்கு கிடைச்சிடும். அந்த மாவு 2 சைடுமே சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உருட்டி வச்சிருந்த எல்லா மாவுலையுமே ரிங் ஷேப்க்கு நம்ம இந்த மாதிரி கையாலேயே பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காவும் இல்லாமல் ரொம்ப தின்னாவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு சீக்கிரமாக வெந்து வரும். அந்த மொறுமொறுப்பு தன்மையும் இருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சி நம்ம உருட்டி வச்சுக்கலாம். உருட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு கையில் தேய்க்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா முறுக்கு சுடுற அச்சியில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு மாவை சேர்த்துக்கங்க. மாவை சேர்த்து நீளமாக பிழிஞ்சுக்கங்க. நீளமாக பிழிஞ்சிட்டு இதையுமே நம்ம கையால் எடுக்காதீங்க, இதுன்னா லைட்டாக உடையும். அதனால கையால் எடுக்காமலே கீழே வச்சு நம்ம ரிங் ஷேப்பில் எடுத்துகிட்டு வந்துடலாம். ரிங் ஷேப்பில் வச்சு 2 சைடுமே நல்லா ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு பிசைஞ்சு இருக்கிறதுனால மாவு நம்ம பிடிக்கிறதுக்கும் டைட்டாக கஷ்டமாக தான் இருக்கும். அதனால கையால் நம்ம உருட்டியே நம்ம இதை ஈஸியாக முடிச்சிடலாம். கையால் உருட்டி பண்ணுறதா இருந்தாலும் சரி, முறுக்கு பிழையறதுல வச்சு பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே டைமிங் தான் எடுக்கும். 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ஆகும். இந்த ரிங் ஷேப் நம்ம எடுத்துட்டு வந்து எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுட்டோம்னா நமக்கு அடுத்து ஈஸியாக ஆகிடும். கையில் எடுக்காம இதுலேயே அப்படியே ரிங் ஷேப்க்கு கொண்டு வந்துடுங்க. கையால் எடுத்து நம்ம முறுக்கு பிழையறதுல எடுத்து பண்ணும்போது கையால் எடுத்து பண்ணால் உடஞ்சிடும். உங்களுக்கு இது ரெண்டுத்தில் எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் கையால் ஒட்டி வச்சது. இந்த பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் முறுக்கு பிழையறதுல வச்சு என் பொண்ணு தான் பண்ணி கொடுத்தா. இந்த மாதிரி ரிங் ஷேப்பில் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெயை மிதமான சூட்லேயே காய வச்சிடுங்க. காய வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முறுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். கடாய் அளவுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். சேர்த்து உடனேவும் நம்ம திருப்பி போட்டுறக்கூடாது. 1 நிமிஷம் டைம் விட்டாலே நமக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓரளவு வெந்து வரும்போது மேலோட்டமாக வந்துடும் எழும்பி. உடனே நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா நம்ம கிளறும் போது உடஞ்சிடும். அதனால வெந்து மேலே எழும்பி வரும்போது நம்ம அப்படியே கொஞ்சமாக கிளறிக்கலாம் கரண்டியை வச்சு. இதை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். உடனேவும் அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. 2 சைடும் ஒரு பொன்னிறம் ஆகிற வரை வெயிட் பண்ணிட்டு அப்புறமா எடுத்துக்கங்க. அதே மாதிரி ரொம்ப நேரமும் அடுப்பில் விட்டுறாதீங்க. ரொம்ப நேரம் அடுப்பில் விட்டால் நமக்கு அரிசி மாவு மட்டும் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் முறுக்கு கடிச்சு சாப்பிட்றதுக்கு. முறுக்கு சாஃப்டாக இருக்கணும்னா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். நம்ம உருட்டுறதுல தான் இருக்குது. ரொம்ப பெருசாகவும் உருட்டிட்டா வேகிறதுக்கு லேட் ஆகும், வேகாத மாதிரி இருக்கும். ரொம்ப மெலிசாவும் உருட்டக்கூடாது, மீடியமாக வச்சு கரெக்டாக உருட்டணும். 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடணும். கொஞ்சம் சூடு அறினதும் தான் அந்த மொறுமொறுப்பு தன்மை வரும். உடனே நம்ம சாப்பிட்டாலும் சூடாக இருக்கும்போது மாவு மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டு சாப்பிடுங்க. அப்போ தான் அந்த மொறுமொறுப்பு தன்மையோட சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த கோதுமை மாவு தட்டை அரிசி மாவு ரிங் முறுக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து கிரிஜா சமையலில் வேற ஒரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.